சிங்கப்பெண்ணே இன்றைக்கான சிங்கப்பெண்ணையோட அப்கமிங் வீடியோஸில் என்ன சுவாரஸ்யமாக நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விஷயமும் மகேஷ் சாருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு ஊருக்கு போயிட்டு வந்து எல்லா விஷயம் நம்ம பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு போகும்போது நம்ம மகேஷ் சார் அங்கே எப்படி வந்தாருன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேளை போயிட்டு மறுபடியும் போயிட்டு வந்து அங்கே போய் செவரக்கோட்டையில் போய் பேசிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனாரோ என்னவோ தெரியல. ஸோ கரெக்டாக வந்து இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டாமே நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி வந்து பார்த்தீனாக்கா நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாங்க. நானும் வந்து அன்பும் தான் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீனாக்கா அன்பு இதெல்லாம் நம்புறதுக்கு தயாராக இல்லவே இல்லை. ஏன்னா வந்து நீ பொய் சொல்கிற, நீ என்னை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்பு வந்து ஒரு ஒரு பகடைக்காய் யூஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கும். வேறு வழி இல்லாமல் வந்து நம்ம அன்பு வந்து சொல்லியாச்சு, நான் தான் வந்து அழகன் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீனாக்கா மகேஷ் சாருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னடா இத்தனை நாளாக வந்து நம்மளை ஏமாற்றிட்டு அழகன் அழகுன்னு சொல்லிட்டு நீ தானே இருந்தியா, அட இன்றைக்கி தான் ஏன் தெரியுது இவன் தான் அழகன் அப்படின்ட்டு வந்து பார்த்தீனாக்கா மகேஷ் சாருக்கு இன்றைக்கி தான் தெரிய வந்திருக்கு. ஸோ வந்த கோவத்துக்கு பார்த்தீனாக்கா அப்போ நீங்கள் எல்லாம் என்னை ஏமாற்றிட்டுருக்கீங்க, நான் உங்களை எவ்வளோ நம்பியிருந்தேன், ஆனால் அன்பு நீ என்னை ரொம்ப பெருசாக ஏமாற்றிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நம்ம மகேஷ் சார் வந்து பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக இருக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு வர்ற கோவத்துக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியவே இல்லை. சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு அப்படி சுற்று முற்று பார்க்குறாரு. பார்க்குறதுக்குள்ள ஒரு கல் ஒன்று கிடச்சிருச்சு. ஸோ இந்த கல்லை தூக்கி அவனை போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்லை தூக்கிட்டார் மனுஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்பை கீழே தள்ளி விட்டார் இல்லையா. ஸோ உடனே அவர் மேலே தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து அவர் மேலே போடுறதுக்கு வராரு. உடனே ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மேலே வந்து படுத்திட்டாங்க. என்னையும் சேர்த்து கொண்டுடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் போயிட்டு வந்து மேலேயே படுத்துட்டாங்க. நம்ம அன்பு சாருக்கு இப்போதைக்கு ஆனந்தி தான் கொஞ்சம் பாதுகாப்பு மாதிரி குடுத்தாய்ங்க. ஸோ உடனே மகேஷ் சார் வேறு வழி இல்லாம அந்த கல்ல தூக்கி பக்கம் போட்டுட்டாரு. என்னடா நான் உங்களலாம் எந்த அளவுக்கு நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா எங்களுக்கு நீ துரோகம் பண்ற அளவுக்கு வந்து ஆயிருக்கியா? நானும் ஆனந்தியும் லவ் பண்றோம் அப்படின்றத நீ எப்பவோ சொல்லியிருக்கலாம். ஆனா நீ என் அம்மாகிட்ட சொல்லி, ஆஃபீஸில சொல்லி எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம். நீ அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்ல மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பொறுமையா உட்காந்துட்டு பேசுவார் நான் நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுது அப்படின்றத அப்போ வீடியோஸில் இன்றைக்கி இரவு 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. பார்க்கலாம் வாங்க.